பாஸ்கா காலம் 3வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி பிரிவு 6 அருள்வாக்குகள் 35 தொடக்கம் 40 வரை. இயேசு வாழ்வு தரும் உணவு என்று சொல்வது நற்கருணையோடு தன்னை உறவுபடுத்திக் கொண்டதை குறிக்கிறது. நற்கருணை கிறிஸ்தவனின் ஊற்றும் உச்சமும் என்று வத்திக்கான் ஏடு சொல்லுகிறது. நற்கருணையில் நாம் இயேசுவோடு ஒன்றிணைகிறோம் என்பதை புனித அகுஸ்தினாரின் பின்வரும் கூற்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. எதை பார்க்கிறாயோ அதை நம்பு, எதை நம்புகிறாயோ அதையே பார். பிறகு நீ எதை பார்த்து நம்புகிறாயோ, எதை நம்பி பார்க்கிறாயோ அதுவாகவே நீ மாறு. எனவே கிறிஸ்துவின் உடலாக மாறு என்று கூறுகிறார். நாம் நற்கருணையில் கிறிஸ்துவை பார்க்கிறோம், அவரை நம்புகிறோம். நம்புவதை தான் நாம் கடைபிடிக்கிறோம். எனவே நற்கருணையாக நாம் மாற வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது நம்பிக்கை. இயேசு இன்றைய நற்செய்தி பகுதியில் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் கூறுகிறார். தெய்வீகத்திலும் இயேசுவினுடைய பணியிலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசுவின் வெளிப்படையான பிரசன்னம் இருந்த போதிலும் எல்லோரும் அவரை உண்மையில் நம்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் வேறொரு அடையாளம் அவரிடம் கேட்டனர். வேறொரு அடையாளம் யூதர்கள் கேட்டபடி இயேசு செய்திருந்தால் மேலும் ஒரு அருமடையாளத்தை யூதர்கள் கேட்டிருப்பார்கள். மனித மனம் அவ்வளவு சீக்கிரம் திருப்தி அடையாது. இந்த சிந்தனையை அழகாக புனித அக்வைனாஸ் தாமஸ் எடுத்துரைக்கிறார். நம்பிக்கை உள்ளவருக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. நம்பிக்கை இல்லாதவருக்கு எந்த விளக்கமும் சாத்தியமில்லை. நம்பிக்கை உள்ளவருக்கு எந்த ஒரு அருள் அடையாளமும் தேவையில்லை. நம்பிக்கை இல்லாதவருக்கு எத்தனை அருளடையாளமும் செய்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பது கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஒரு அடிப்படை அம்சமாகும். அந்த இறை நம்பிக்கையே நமது ஆன்மாவிற்கு ஊட்டம் தரும், நிலை வாழ்வு பெறவும் அது வழிவகுக்கும். இயேசுவினுடைய உன்னதமான நோக்கம் ஆன்மாக்களை மீட்பது, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், நான் இந்த உலகிற்கு வந்தது என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே. எனவே அவருடைய உன்னதமான நோக்கம், மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கம் நம் ஆன்மாக்கள் முழுவதும் மீண்டும் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்பதே. புனித ஜான் கிறிசோஸ்தம் அதையே இப்படி சொல்லுகிறார். நாம் கடவுளாக மாறுவதற்கு கிறிஸ்து மனிதரானார். கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையால் இவை அனைத்தும் சாத்தியமாகும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.